அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அலசி ஆராய்ந்து நிதானமாக சிந்தித்து செயல்படும் விருச்சிக ராசி அன்பருடைய நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 3 மாதம் சார், தை மாதம் வரைக்கும் தான் சார். நம்ம குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி பார்த்துருப்போம். மாத பலன்கள் நானும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, ரொம்ப லாங்கும் இல்லை. ஏன் விசேஷம் அப்படின்னா 2-3 காரணங்கள். ஒன்று, இந்த சனி மீனத்தில் இருக்கார். நம்முடைய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 4ஆம் வீட்டுக்கும் வர்றார். அதுவும் குருவனுடைய காலில் இருக்கார். புரட்டாய் நட்சத்திரத்தில் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க, வக்கரகதியில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். அடுத்தது, நம்முடைய 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு தன்னுடைய காலில் கடகத்தில் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கார். சனியை பார்க்கவும் செய்கிறார். சனி மீனத்தில் இருக்கிறது, குருவனுடைய காலில் இருக்கிறது, ராகுவோடு சம்பந்தப்படுவது. ராகுவும் புரட்டாய் நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய, எஸ்பெஷலி செவ்வாய் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்வரக்கூடிய 3-4 மாதங்கள் பிரச்சனைகள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வருடங்களாகவே, ஒரு 6 மாதம் 1 வருடமாகவே சனி மீனத்தில் இருக்கிறச்சே பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. அந்த உலகத்துக்கே பிரச்சனை இருக்குது. அடுத்தது நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம வீட்டுக்கு பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. எதிர்வரக்கூடிய 4 மாதங்களை எப்படி சமாளிப்பது? தை பிறந்தால் வழி பிறக்கும், நிச்சயமாக நல்ல கதி கிடைக்கும். அதுவும் நமக்கு விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, இதுதான் மெயினாக. 30லேருந்து 60-65 வயசு இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம அதிகமாக ஜாதகம் பார்க்குறோம். பொண்ணு கல்யாணம் பண்ணணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், வெளிநாடு போகணும், இதுக்கெல்லாம் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம். அப்படி பார்ப்பவர்கள் கிட்டத்தட்ட சனி திசை இருக்காது. சனி திசை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 20-30 வயசு இருக்கும், கிட்டத்தட்ட சனி திசை இருக்கும். அடுத்தது மெயினாக இருக்கக்கூடியது புதன் திசை. இந்த புதன் திசையினால், சனி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் நமக்கு இந்த 4 மாதங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், சனி என்ன கொடுப்பார், எவைகளை கெடுப்பார், இந்த பிரச்சனைகள் வேண்டாம் சின்ன சின்ன சமாளிக்கிறது தான் வழி இருக்கா. இப்போ வெயில் அடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சுள்ளுன்னு அடிக்கிறது, டக்குன்னு மழை பெய்யணும், ஒரு கொடையை எடுத்துன்னு போனோம்னா கொஞ்சமாக மழை இருந்ததுன்னா சமாளிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் டேர்மாகவும் சிந்திச்சு அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன ஆகும், 3 வருஷம் என்ன ஆகும், 26 கடைசியில் என்ன ஆகும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா என்ன ஆகும்னே தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கே சார். விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போயின்ட்டுருக்கு வாழ்க்கை. ஒரு சில நட்சத்திரங்களை, ஒரு சில ராசிகளை கம்பேர் பண்ணால், ஒரு மீன ராசியோ அல்லது மேஷ ராசியோ அல்லது சிம்ம ராசியோ கம்பேர் பண்ணால் நாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். விருச்சிக ராசி சேஃபாக தான் இருக்கும். இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனை, லைஃப்னு இருந்தால் பிரச்சனை வரும். அதை எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு சனி வந்தாலுமே அந்த இடத்துல ராகு இருக்கக்கூடியது ரொம்ப இழுத்துட்டே போகிறது சார். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அமையவே மாட்டேங்குது. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல. ஒன்றும் கிடையாது சார், வாடகைக்கு தான் இருக்கேன். இந்த இடத்துலேருந்து இன்னொரு ட்ரிபிள் பெட்ரூம் போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல. ஒரு பைக் ஒன்று வச்சுருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பைக்கை கொடுத்துட்டு மாற்றிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியும். இதெல்லாம் நம்ம எண்ணத்தில் இருக்கக்கூடியது. 2-3 மாதங்களாக நம்ம சிந்திச்சு இருக்கக்கூடிய, அடுத்த 3 மாதங்கள் நடக்குமா நடக்காதா, என்ன செஞ்சால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், என்ன செஞ்சால் பெரிய ரிலீஃப் கிடைக்கும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பார்க்குறதுக்கு முன்னாடி, ராகு சனி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த இடத்துக்கு வரக்கூடிய புரட்டாய் நட்சத்திரத்திலேயே 3 பேரும் உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க. குருவனுடைய வீடு. குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். கடகத்துக்கு வர்றபோது 5ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்குறார், கொஞ்சம் ரிலீஃப். ஏன்னா குரு உச்சத்துக்கு வரார், 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஒரு ரிலீஃபு. அது மட்டுமல்ல, 7ஆம் பார்வையாக நம்முடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். 3ஆம் வீட்டை பார்க்குற போது என்ன ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் நம்ம தேடி வருவாங்க. அப்பா இவ்வளோ நாள் தான் ஏதோ சண்டை போட்டோம், இனிமையாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போமே, ஏன்னா ஆனால் மன முதிர்ச்சி. அப்படி நம்முடைய உறவினர்கள், நமக்கு சகோதர சகோதரிகள் நம்மை தேடி வருவதற்கு அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் முதிர்ச்சி ஏற்படுவதற்கு இந்த 3-4 மாதங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அடுத்து, இது ப்ளஸ் பாயிண்ட், நம்முடைய கணவன் மனைவி இடையே உள்ள உறவு. ஏன்னா சனி சுக்கிரன், 7ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் நமக்கு இங்கேயே வர்றபோது, சூரியன் புதன் சுக்கிரன் அப்படி கூடவே தானே வந்துட்டு இருப்பாங்க 3 பேரும். அவங்க வர்றபோது, சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு வரபோது கணவன் மனைவிக்கு உடைய உள்ள உறவு கொஞ்சம் மேம்படுவதற்கு சாத்தியக்குறைகள் இருக்குது. சனியனுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார், அது புதனுடைய வீடு, சனிக்கு புதனுக்கும் ஒத்து போகும்.
இருந்தாலுமே சனியினுடைய பார்வை வக்கரகதியான பார்வையாக இருக்கிற போது 10ஆம் வீட்டுக்கு பார்த்தாலும் 11ஆம் வீட்டுக்கு பார்த்தாலும் சனியினுடைய பார்வை நம்முடைய பிஸ்னஸை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இருக்கிறது மீனராசி. அதனால் ஜலம், நீர், நிலம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு, விருச்சிக ராசி உள்ளவர்களுக்கு சில பாதிப்புகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது? முதல்ல புதன் திசை நம்ம பார்த்தோம். புதன் திசையில் இருப்பவர்களுக்கு என்ன பிரச்சனைகள்? புதன் திசையில் இருப்ப அதிகமாக பிரச்சனை வராது சார். பிரச்சனை வந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஏதாவது நம்மளுக்கு கையில் வச்சுருக்க பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கும் திருடு போகிறதுக்கும் சான்சஸ் பிரச்சனைகள் வரலாம். அப்படி பிரச்சனை வரலாம். நமக்கு தெரியாதவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்கு, தெரிஞ்சவங்க யாரும் ஏமாற்ற மாட்டான், தெரியாதவன் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள். தெரியாத எப்படி சார் ஏமாற்றுவான் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், நம்ம 540 ரூபா 450 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் திரும்ப 550 ரூபா கொடுக்கணும். ஆனால் ஏதோ காரணத்தால் 450 ரூபா திருப்பி கொடுப்பான், 540 நாம் நினச்சிட்டு இருப்போம். அப்படி சின்ன சின்ன விஷயத்தில் ஏமாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்தது இது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு இது மைனஸ் பாயிண்ட். என்ன செஞ்சால் நல்லதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது கேது சுக்கிர திசையில் இருப்பவர்களுக்கு. ஏன்னா சுக்கிர திசையில் இருப்பவர்களுக்கு மிக மிக நல்லது. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும் சார், அதை மட்டும் பார்த்துக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தானே. ஆனால் நல்ல இடம்னா என்ன சார்? 6, 8, 12 இல்லாமல் மற்ற இடத்துல இருக்கிறது. குருவினால் பார்க்கப்பட்டாலும் பார்க்கப்படவில்லை. ஆனாலும் எஸ்பெஷலி 4, 5, 7, 9 இடங்களில் சுக்கிரன் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் 10, 11 இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சுக்கிர திசை வந்தாலும், அந்த சந்தர்ப்பங்களில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது திசை வந்தாலும் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமையும். அதிகமாக சனி கெடுதல் இருக்காது. சுக்கிரராசி இருந்ததுன்னு. சுக்கிரராசி யாருக்கு இருக்கும் அப்படின்னா விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 20, 40 வயசுக்கு மேலே சுக்கிரராசி இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கும். இப்போ சுக்கிரராசி இருக்கும். சுக்கிரராசி நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த 3 மாதத்தில் சுக்கிரராசியில் ஏதாவது பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை வரும். அல்லது நாம் போய் பார்க்கணும், ஒரு கேர்ளை போய் பார்க்கணும், அல்லது போய் பார்க்கணும், மனம் முடிப்பதற்காக நாம் போய் பார்க்குறோம், ஜாதகம் பொருந்த வருதா அப்படின்னு, இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரும் சுக்கிரராசியில் இருப்பவர்களுக்கு. அல்லது நம்முடைய இப்போது விருச்சிக ராசியில் இருப்போம், அல்லது குழந்தைக்கு நம்ம சுக்கிரராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சுக்கிரராசி இருக்குன்னா நம்முடைய பெண் அல்லது பையனுக்கு வரன் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா அந்த வரன் அமைவதற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த சனி சும்மா இருக்க வேண்டாம். இன்னும் லாபஸ்தானத்தில் பார்க்குறதுனால 11ஆம் வீட்டை பார்க்குறது, அதுவும் மட்டும் இல்லை, நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறோம், 3ஆம் பார்வையாக பார்க்கும் போதும் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. அது எப்படின்னா, நம்ம ஈகோ பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை வரும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. இந்த பிரச்சனை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா குரு 2ஆம் வீடு. கொஞ்சம் மைண்டை திங்க் பண்ணோம்னா, அறிவினால் நம்ம திங்க் பண்ணோம்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு விட்டு கொடுத்தல் கெட்டு போவதில்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வர்றபோது கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. சனி சும்மா இருக்க மாட்டார். சனி பார்வை அதை கிண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் சமாளிச்சிட்டோம்னா இந்த 3 மாதங்கள் சார் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சார், எப்போ பார்த்தாலும் நான் விட்டு கொடுத்துட்டு தான் போகிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பரவாயில்ல, என்ன கெட்டு போச்சு, விட்டு கொடுத்துட்டே போங்க, என்ன கெட்டு போயிடும், ஒன்றும் கிடையாது, வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் ஈகோவை அடித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். வெளில போச்சு ஏதாவது கற்றுங்க, ஏதாவது குறுக்க வந்தான்னா அவன் கேட்காம கத்திட்டு போயிட்டே இருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ஈகோவை வெண்ட் அவுட் பண்ணி விட்டுருங்க, சரியா? இது வீட்டில் இருக்கும்போது செய்யாதீங்க. எஸ்பெஷலி நம்முடைய பெற்றவர்கிட்டையோ, ஏன்னா சூரிய சந்திரனும் சனிக்கு ஆகலை, நம்முடைய குழந்தைகள்கிட்டையோ யார்கிட்டையும் காட்டாதீங்க. அன்பாக மட்டுமே இருங்க. கொஞ்சம் கூட மனதை அவர்கிட்ட, நம்முடைய துக்கத்தை அவர்கள் மேலே காட்டாதீங்க, நம்மளுடைய கோபத்தை அவர்கள் மேலே காட்டாதீங்க. உதைக்கிறோமா, வண்டி எடுக்கிறோமா, 2 கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கூட 2 தடவை ஸ்டார்ட் பண்ணி அதை ரிலீவ் பண்ணிக்கோங்க. அல்லது வெளில எங்கேயா போகிறோமா, ஒரு பால் விளையாடுறோமா, ஃபுட்பாலோ வாலிபாலோ விளையாடிச்சு அங்கே அடித்து விளையாடுங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடு, அந்த மாதிரி இடத்துல நம்ம கோபத்தை தனித்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் அந்த கோபத்தை காட்டாதீங்க. இது எஸ்பெஷலி சுக்கிரதசை பொருள். கேது சுக்கிரதசை பொருள் நல்ல கதி கிடைக்கும். அடுத்து அனுஷம் கேட்டைக்காரர்களுக்கு இந்த சூரியன் சந்திரதசை. இந்த சூரியன் சந்திரதசை ரொம்ப 10ஆம் வீட்டு குடைவன். யாரையும் நம்பாதீங்க.
சூரிய சந்தேகத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்ஷிப்போ அல்லது சைன் பண்ணுறதுக்கோ, சார் நாளைக்கு வாங்க சார் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். கிடைக்காது. டைரக்டர் வந்து நீங்கள் 10 தரம் போயிருப்பீங்க, சின்ன தசி பெரிய திரையில் இருப்பவர்கள், நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க சார், அங்கே ஷூட்டிங் இருக்கீங்க வந்துடுங்க அப்படின்னா 2 தரம் 3 தரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயுமே பண்ணாதீங்க. ஷேர்ஸில் மட்டும் இல்லை, ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோம், சரி சார் நம்ம கேமரா வாங்குகிறோம், 60,000 ரூபா கொடுத்த கேமரா வாங்கினா யோசிங்க, சரியா, செல்ஃபோன் வாங்கினோம்னா யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையா அப்படின்னு சூரிய சந்திர திசையில் இருப்பவர்கள் மிகவும் யோசிங்க. அதில் நம்ம வந்து பணம் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரிய சந்திர திசையில் இருக்கக்கூடிய அனுஷம் கேட்ட நட்சத்திரம் தான் மெயினாக. அவர்களுக்கு பணம் லூஸ் பண்ணுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. தெரிஞ்சும் தெரியாமலுமே நிறைய பணம் லூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ எடுக்குன்னே தெரியாது சார். எவனோ ஒருத்தன் வந்து கேட்பான், ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபா கொடுன்னு, கையிலேருந்து ஒரு 500 ரூபா தான் இருக்குன்னு கொடுத்துருவோம், திரும்பி வரவே வராது. அது எள்ளுன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும்னா என்ன செஞ்சால் தாண்டி வர முடியும்? இப்போது முதல்ல புதன் திசையில் இருக்கிறவர்களுக்கு, புதன் திசையில் இருப்பவர்களுக்கு சனிக்கிழமைகளில் பெருமாளை போய் வேண்டிட்டு வாங்க. சனிக்கிழமைகள் பெருமாளை வணங்கி வந்தோம்னா நிச்சயமாக ரிலீஃப் கிடைக்கும். சனிக்கிழமை போகணும், நவகிரகத்தை வணங்குவார்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்பெஷலி கேது சுக்கிர திசையில் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சென்று நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ குலதெய்வம் ஐயனாராக இருக்கலாம், அல்லது பைரவராக இருக்கலாம், தன்வந்திரியாக இருக்கலாம், யாரையாக இருந்தாலும் இஷ்ட தெய்வ குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தினுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதை பார்த்து முடிவெடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்கள், நம்ம பேசுகிற மாதிரி சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சுக்கிர தசையில் இருப்பவர்களுக்கு என்ன, சுக்கிர தசையை 12ஆம் வீட்டுக்குடையவன் 7ஆம் வீட்டுக்குடையவன், சுக்கிர தசையில் இருப்பவர்கள் எதையாவது தான தர்மம் பண்ணுங்கள். எந்த தான தர்மம் வேணாலும் இருக்கலாம், அந்த தான தர்மம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இப்போ நாம் வந்து ஒரு நவராத்திரியில் ப்ளவுஸ் பிட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ளவுஸ் பிட் வாங்கி கொடுத்தா அவன் இன்னொருத்தரை வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு தெரிந்து ஒரு தான தர்மம் பண்ணணும். அது எதை வேணாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள். நோட்டாக பண்ணாதீங்க. அதாவது பைசாவை ரூபா நோட்டாக கொடுக்காதீங்க, சில்லறையாக கூட கொடுங்க, ரூபா நோட்டாக கொடுக்காதீங்க. வேறு எந்த தான தர்மம் வேணாலும் பண்ணுங்கள், தெரிஞ்சு அந்த தான தர்மத்தை பண்ணுங்கள். அதுவும் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணால் ரொம்ப நல்லது. அடுத்தது சுக்கிரன் சூரிய சந்திர சென்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தரம் திருநள்ளாரோ அல்லது சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு, வேறு ஏதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. முடிந்தால் சனிக்கிழமைகளில் வாரம் ஈவினிங் 7 to 8 போய் நவகிரகத்தையும் வணங்கி வாருங்கள். சனிக்கிழமையில் போய் நவகிரகத்தை ஈவினிங் 7 to 8 வணங்கி வாருங்கள், ரொம்ப நல்லது. முடிந்தால் அது கூடவே நெய் விளக்கு ஏற்றுவார்கள். நெய் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது கிடைக்கும். சார் இப்போ நமக்கு சில பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா இதை நாம் பண்ணிடணும். இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பிரச்சனை தீரணும், பிரச்சனை வந்துடுத்து, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தான தர்மம் பண்ணுங்கள். நிச்சயமாக எதிர்வரக்கூடிய இந்த 3 மாதம் 4 மாதம் தை பிறந்தால் வழிபடக்கும். இதர் வரைக்கும் இது கொஞ்சம் கல்லுமுள்ளான பாதை தான், கரடுமுரடான பாதை தான். இந்த 4 மாதங்கள் ரொம்ப ஃப்ரீயாலாம் இருந்துடாது. விருச்சிக ராசிக்கார், சார் எப்பயுமே இப்படி தான் சார் இருக்குது, வருஷம் பூரா இப்படி தான் இருக்குது. நிச்சயமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நம்ப மாட்டேன். நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு நினைங்க. பிரச்சனைகள் இருந்தாலுமே நல்லா இருக்குது, நாள் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க. நல்லதே நடக்கும். நல்ல சந்தர்ப்பம் காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.